Hi class 11, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்கில் வந்து ஐபேக் நோமென்க்ளேச்சர் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஐ ஹோப் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லெக்சர் நம்பர் 6 பார்க்குறோம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா, நேற்று ஆல்ரெடி ஆல்கஹால் வந்து பார்த்துட்டோம். எல்லாமே அதில் கிளியராக எல்லா கான்செப்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோலாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா நான் வந்து ஒரு சீரியஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் நேற்றே இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கான்செப்ட் கேப்ஸில் வந்து தர்பார் பேட்ச் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ ஒன்று புதுசாக ரெடி பண்ணிவிட்டு அங்கே நான் உங்களுக்கு போர்டில் வந்து லெக்சர்ஸ் எடுக்க போகிறேன். இந்த பேட்சோட காஸ்ட் பார்த்தோம்னா முதல்ல காஸ்ட் சொல்லிடுறேன். 3500 rupees ஃபார் ஃபுல் இயர். ஓகே, ஃபுல் இயருக்கு இவ்வளோ கோர்ஸ் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மார்க்கெட்டில் வந்து 20,000 30,000 பே பண்ணுறாங்க. ஜஸ்ட் அஃபோர்டபுள் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தான் என்னோட இந்த 3500 கூட ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ரெண்ட் பேமெண்ட் அண்ட் சில எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும்தான் இந்த அமௌண்ட் கூட வாங்குறேன். இல்லைனா இதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இந்த கோர்ஸ் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபார் எனி ஸ்பெஷல் சைல்டு. ஒரு வேளை யாராச்சும் ஸ்பெஷல் சைல்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கனாக்கா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஜஸ்ட் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த கோர்ஸை நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துருவேன். கம்மிங் பேக் டு திஸ் கோர்ஸ், இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தாக்கா, இப்போ ஒரு வேளை நீங்கள் ப்ரெசென்ட்டாக 12th படிக்கிறீங்க, இல்லை எனக்கு நீட் அண்ட் ஜேஇ தான் என்னோடய மெயின் டார்கெட். நீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துருவேன். மேக்ஸை நீங்களே படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்துறேன். பயாலஜி நீங்களே படிக்கிற மாதிரி இருக்கும். ஜேஇ என்னோடய டார்கெட் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் கிளாஸ் 12 ஆப்வியஸாக 100% கூட நீங்கள் வாங்குறதுக்கு ஃபுல் சார்ஜ் இருக்குது. அப்படின்னு நினச்சிங்க இந்த பேட்ச் சூட்டபிள். ஓகே, இது வந்து கரண்ட் இயர்ஸ் 12க்கு. ஒருவேளை இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் தானே இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கூட இந்த பேட்ச் வாங்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பேட்சை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போத்துலேருந்தே உங்களுக்கு 12th எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அண்ட் நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்து 11th படித்தா தான் இந்த பேட்சுக்கு புரியும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா என்னோடய டீச்சிங் பார்த்து உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்கினாலும் 12th படித்த மாதிரியும் இருக்கும், கூடவே சேர்ந்து 11th படித்த மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போத்துலேருந்தே வந்து உங்களோட நீட்டோட ப்ரிப்ரேஷன், ஜேஇயோட ப்ரிப்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, ஸோ இதில் பார்த்தோம்னா 6 days per week கிளாஸ் நடக்கும். மினிமம் 4 hours per day வந்து கிளாஸ் நடக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருவோம். இன்றைக்கி ஒரு டாபிக் அதை பேஸ் பண்ண ஹேண்ட் பிக்ட் கொஸ்டின். ஓகே, அண்ட் வீக்லி ஒரு லைவ் செஷனில் உங்களுக்கு வந்து ரிவிஷன் ப்ளஸ் டவுட் டிஸ்கஷன் நடக்கும். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட PDF கொடுத்துருவேன். அண்ட் அதோட டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, டெஸ்ட் சீரிஸ் தான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். சரியா, ஸோ இது எல்லாமே வந்து நான் ஜூலை 12th ஆரம்பிக்கிறேன். அண்ட் அட்மிஷன்ஸ் வந்து 50 seats தான் இருக்குது. சீட்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஜூலை 5th எப்போ வேணால் அட்மிஷன் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அட்மிஷன் ஆகணுன்னாக்கா நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட எப்படி ஸ்டேட்டஸ்னு விசாரிக்கலாம். இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேட்ச். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பேட்ச்க்கு கம்ப்ளீட்டாக PDF டைம் டேபிள் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. 1 yearக்கு அதெல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஸோ கமிங் பேக் டு த வீடியோ, நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கூட நம்ம சேனல் ரொம்ப பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும். 5,000லாம் நம்ம போட்டிருக்க கண்டென்ட்டுக்கு 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே, ஸோ இன்னமும் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் நாலேஜ் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கள். என்ன தான் நான் பெய்ட் கோர்ஸ் ஆரம்பித்தாலும் ரொம்ப சீப்பாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் என்னோடய ஃப்ரீ லெக்சர்ஸ் யூடியூப்பில் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எந்த காரணத்துக்கும் என்னோடய ஃப்ரீ லெக்சர்ஸை ஸ்டாப்போ இல்லை நிறுத்தவும் மாட்டேன். ஓகே, 11th 12th எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன். சரியா, ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணனாக்கா இந்த டெலிகிராம் லிங்க் போட்டு @concept capsule போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை பார்ட். இப்போ இதுக்கப்புறம் லெக்சர்ஸ் போயிட்டோம்னா நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டேன். சரியா, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்ம நேற்று வரைக்கும் ஆல்கோஹால் பார்த்தோம். ஓகே, ஆல்கோஹாலோட ஃபுல் கான்செப்ட் நேற்று கிளியர் சூப்பர் கிறிஸ்டல் கிளியராக பார்த்துருப்போம். ஓகே, எனக்கு இன்றைக்கி வீடியோக்கு கமெண்ட்டில் வந்து லெசன் நல்லா புரியுது அவங்களுக்கு, எல்லாம் கரெக்டாக எடுக்கிறேன்னு மட்டும் ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லிவிடுங்க. சரியா, ஸோ ஏன்னா நேரில் இருந்தால் உங்களை கேட்டு தெரிஞ்சுப்பேன். நேரில்னா நீங்கள் தான் கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லணும். சரியா, நவ் ஸோ நேமிங் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆல்டிஹைட்ஸை வந்து செகண்டரி சஃபிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம். ஆல்டிஹைட்ஸ்க்கு செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ALன்னு சொல்லுவோம், ஆல்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, கீட்டோனுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஓன்னு யூஸ் பண்ணுவோம். சரியா, நிறைய பேர் வந்து ஆல்டிஹைடுக்கும் நம்மளோட இதுக்கு முன்னாடி என்னது பார்த்தோம், ஆல்டிஹைடுக்கும் நிறைய பேர் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் ஒன்றும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஆல்டிஹைடோட செகண்டரி சஃபிக்ஸ் பார்த்தாக்கா CHO.
சாரி, ஆல் வந்து இது ஒரு செகண்டரி சஃபிக்ஸு. இது எப்படி இருக்கும்னு பார்த்தா CHOன்னு இருக்கும். அதாவது கார்பன் கூட ஒரு டபுள் பாண்டோ இருக்கும், ஃபைனலாக ஒரு ஹைட்ரோஜன் இருக்கும். அதனால தான் இதோட பேர்லேயே ஹைட்ரன் இருக்குது, ஆல்டிஹைடு. அப்போ என்ன இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படி இருக்கா, COOHன்னு இருக்கும். சரியா? இதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஆல்டிஹைடில் கண்டிப்பாக H இருக்கும், கார்பன் கூட ஒரு டபுள் பாண்டோ இருக்கும். இந்த மாதிரி குரூப் இருந்துச்சாக்கா we call it as ஆல்டிஹைட். இதுதான் வந்து ஆல்டிஹைட், CHOன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதோட செகண்டரி சஃபிக்ஸ் பார்த்தா AL. ஸோ இதை நேமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரூல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ இதில் சிம்பிளஸ்ட் ஆல்டிஹைட் இதுன்னு பார்த்தா இதுதான். ஓகே, ஒரு CHO இருக்குது, கூடவே ஒரு ஹைட்ரோஜனும் இருக்குது. இது எப்படி நேம் பண்ணணும், அதே தான். ஓகே, அதே தான். ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தாக்கா டபுள் பாண்ட் OH இருக்க இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பனை சேர்ந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, தெர் ஆர் சம் கேசஸ் வேர் வி ஓன்ட் கவுண்ட் த கார்பன். அதை பற்றி இன்னைக்கு வீடியோலேயே அப்புறமா உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு வந்து கார்பன் நிறை வந்து இந்த கார்பனை கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கார்பனை கவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன எப்படி நேம் பண்ணுவோம், ஐபேக் படி எந்த ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டுமே கிடையாது. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் குரூப் மட்டும் இருக்குது. ஸோ ஒரு கார்பன் தான் we call it as மித், அண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் அண்ட் ஃபஸ்ட் பொசிஷன்லேயே என்ன இருக்குது, டபுள் பாண்ட் OH இருக்குது. ஓகே, COH இருக்குது. ஸோ அதனால் ஆல்னு போடலாம். ஓகே, மித் அண்ட் ஆல். ஓகே, இந்த ஒன் இல்லைன்னா மித் அண்ட் ஆல்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து ஐபேக் நேம். இதுக்கு வந்து ஒரு காமன் நேமும் இருக்குது. இது இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்டிஹைடை வந்து நம்ம ஃபார்மால்டிஹைடுன்னு சொல்லுவோம். ஃபார்மால்டிஹைட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன சொல்லலாம், ஃபார்மால்டிஹைடுன்னு சொல்லுவோம். சரி, ஜஸ்ட் ஒரு CHO குரூப் கூட ஒரு ஹைட்ரோஜன் மட்டும் இருக்குது. CHO குரூப் கூட ஒரு ஹைட்ரோஜன் மட்டும் இருக்குது. இதை வந்து ஃபார்மால்டிஹைட், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்டிஹைட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 கார்பன் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், ஒரு கார்பனில் வந்து ஆல்டிஹைட் குரூப்பை ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த கலரே பிடிக்கல, வேறு கலர் மாற்றிப்போம். சூப்பர், இந்த கலர் தான் எனக்கு செட் ஆகும். ஸோ 2 கார்பன் இருக்குது. ஸோ நம்பரிங் எப்படி பண்ணுவீங்க, நம்பரிங் இப்படி பண்ணணுமா இல்லை இப்படி பண்ணணுமா? ஆப்வியஸாக நம்பரிங் ஷுட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். ஸோ இங்கேருந்து நம்பரிங் பண்ணுறேன். ஸோ பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படி நேம் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த நாலேஜ் யூஸ் பண்ணுங்கள். எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன்னா ஈத்து, எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் ஈன்னு ஒன்று வரும், ஏனில் ANEன்னு வரும். இப்போதைக்கு ஈயை வந்து மறந்துடலாம், ஏன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது, அல் இருக்குது. ஓகே, ஏன் நான் எடுத்துட்டேன், ஏன்னா ஈயும் ஏவும் சைமல்டேனியஸாக வருது. ஸோ ஈயை கேன்சல் பண்ணிடணும். AEIOUY இதில் எந்த 2 லெட்டர் பக்கத்தில் வந்தாலும் அதுக்கு ப்ரீவியஸ் லெட்டரை கேன்சல் பண்ணிடணும். ஸோ ஈயும் ஏவும் பக்கத்து வந்துச்சு. ஸோ ஈயை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, ஈத் அண்ட் அல். இது எப்படி ஃபார்மால்டிஹைடு சொன்னமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு காமன் நேம் இருக்குது, அசிட்டால்டிஹைடு. ஓகே, அசிட்டால்டிஹைடு காமன் நேம் வந்து ஃபார்மால்டிஹைட்னா இது, அசிட்டால்டிஹைட்னா இது. ஓகே, 2 கார்பன் இருக்கிறது கூட ஒரு ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா we call it as அசிட்டால்டிஹைடு. ஓகே, சிம்பிள். எல்லாத்துக்குமே காமன் நேம் படிக்கணுன்ட்டுல, நான் சொல்கிற காமன் நேம் மட்டும் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை நேம் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 4 கார்பன் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரே ஒரு பாண்ட் வேலன்சி தான் சாட்டிஸ்ஃபை இருக்குது, மீதி 3 வேலன்சி. ஸோ இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3 வரும். இந்த இடத்துல வந்து 3 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ஒரு பாண்டு தேவை. ஸோ இங்கே ஒரு CH, இங்கே 3 பாண்ட் போயிடுச்சு, ஒரு பாண்ட் CH. ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி நேம் பண்ணும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணுங்கள், நம்ம ஐபேக் நோமென்க்ளேச்சர் ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அந்த இடத்துல கார்பன் என்ன சொல்லுவோம், நம்ம ஃபஸ்ட் பொசிஷன் கொடுத்துருவோம், 1 2 3ன்னு கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷன் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, யார், மித்தைல் இருக்கா. செகண்ட் பொசிஷன் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, மித்தைல். ஸோ நேமிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எழுதணும். ஸோ 2 மித்தைல், இந்த இடத்த கிளியராக போட்டிருக்கேன் எல்லாமே. ஓகே, 2 மித்தைல், 1 2 3 3 கார்பன் த ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு ஆல் இருக்குது. ஸோ 2 மித்தைல் ப்ரோபென் ஆல். இந்த 1 நீங்கள் போடலன்னா கூட பிரச்சனை இல்லை, போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, கிளியர், சூப்பராக. அடுத்து பார்த்தோம்னா இந்த கம்பவுண்ட் நேம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்கவே. எங்கன்னா சிம்பிளாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களே போட்டுருவீங்க. ஸோ பார்த்தோன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் வரும். அப்போ இதை ஆல்டிஹைட் குரூப் இங்கே அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் இருக்குது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ நம்பரிங் வந்து 1 2ன்னு ஆரம்பித்து பண்ணுவீங்களா இல்லை 1 2ன்னு ஆரம்பித்து பண்ணணுமா? நான் என்ன சொன்னேன், நம்பரிங் பண்ணுறப்ப ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் டபுள் ட்ரிபிள் பாண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் லாங் செயின் என்னென்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். 1 2 3 4 5ன்னு நம்பரிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சைக்கிளுக்கு ஏன் நம்ம மெயின் செயின் எடுக்கலை,
ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்துக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் ஆப்வியஸாக இங்கே தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா தேர்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்குது. இந்த சப்ஸ்டிடியூட்டோட பேர் என்ன? சைக்ளோ பென்டேனா இல்லை சைக்ளோ பென்டைலா? சைக்ளோ பென்டைல். ஏன்னா சைக்ளிக் கம்பவுண்ட் சப்ஸ்டிடியூண்ட்டாக இருந்தால் ஐல்ன்ட்டு கூட சேர்ந்துடும். சைக்ளோ பென்டைல். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. ஸோ 5 கார்பன் தான் என்ன சொல்லுவோம்? பென்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்டாக கிடையாது. ஒரு இடத்துல தேர்ட் பொசிஷன்லேயே என்ன இருக்குது? டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பென்ட் 3 ஈன் 1 அல்னு வரும். சரியா? சைக்ளோபென்டைல் பென்ட் 3 இன் 1 ஐல். சைக்ளோப்ரோபைல் பென்ட் 3 இன் 1 ஐல் 1 ஆல். ஓகே, இந்த இடத்துல கிளியராக எழுதியிருக்கேன் பாருங்கள். 3 தேர்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. சைக்ளோப்ரோபைல் பென்ட் 5 கார்பனுக்கா பென்ட்டு. தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட். ஸோ ஈன். அண்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் சிஹெச்ஓ இருக்கிறதுனால அல். ஓகே, சூப்பர்ரா, வெரி குட். இப்போ அடுத்து இது பாருங்கள். ஸோ இந்த கம்பெனி நேம் பண்ணணும்னாக்கா இது என்ன சொல்லுவோம்? சிஹெச்ஓ இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிஹெச்ஓ இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிஹெச்ஓ இருக்குது. இந்த இடத்துல ஒரு கார்பன் 1, இந்த இடத்துல ஒரு கார்பன் 2, 2 கார்பனுமே அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ 1 2 இருக்குது, 2 இருந்துச்சுன்னா ஈத்துன்னு சொல்லுவோம். ஓகே, 1 and 2 பொசிஷனில் என்ன இருக்குது? டை அல்லுன்னு இருக்குது. ஸோ ஈத் 1,2 டை அல். ஈத்தேன் 1,2 டை அல். ஓகே, சூப்பர் சிம்பிள். அடுத்து இது ட்ரை பண்ணுங்கள். திஸ் கொஷின் யூ ஷுட் டூ இட். நான் போட மாட்டேன். பேசி வாய் வலிக்குது. எவ்வளோ நான் பேசிட்டேன்? 12 நிமிஷத்துக்கே வாயா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேனோ இன்றைக்கி லெக்சர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த லெக்சர்லேருந்து ஸ்லோ ஆகிடுவேன். ஸோ லெட் அஸ் see இந்த கம்பவுண்ட் நேம் பண்ணுங்கள். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5, டிக் டிக் 6. ஸ்டார்ட் பண்ணிட்டுவா? ஓகே, ஸோ இது பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பேர் என்ன? CHO, அதாவது ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த இடத்துல ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் இருக்குது. பர்ஃபெக்ட். இந்த இடத்துல ஒரு மித்தைல் குரூப் இருக்குது. சூப்பர். ஸோ நம்பரிங் யார்கிட்ட பண்ணணும்? செயின் எடுக்கணுமா இல்லை இங்கே டபுள் பாண்ட் இருக்க சைக்ளிக் கம்பவுண்டில் இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. மெயின் செயின் வந்து இதை வந்து பேரண்ட் செயின் எடுக்கணுமா இல்லை இதை பேரண்ட் செயின் எடுக்கணுமானா கண்டிப்பாக இதை தான் பேரண்ட் செயின் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் முதல்ல பேரண்ட் செயின் எடுக்கணும். சரியா? இப்போ இதை வந்து நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் வந்து இப்படி பண்ணணுமா இல்லை 1 2 3 பண்ணணுமா? கண்டிப்பாக 1 2 3 பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். 1 2 3. ஸோ இப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் பார்த்தா ஒரு மித்தைல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஸோ இது எப்படி நேம் பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவண்ட்டோட நேமிங் வந்து தேர்ட் லெக்சரில் சொல்லி கொடுத்துறேன். தெரியலன்னா பாருங்கள். ஸோ 1 2 3ன்னு இப்படி நம்பரிங் பண்ணலாமா இல்லை வந்து 1 2 3ன்னு நம்பரிங் பண்ணணுமா? இதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி 1 2 3 பண்ணால் டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் பொசிஷன் கிடைக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவண்ட்டை நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வேர்ட் ரூட்டர்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் ஆரம்பிக்குது. கரெக்டாக? ஸோ செகண்ட் பொசிஷனில் என்ன ஆகிடுச்சு? ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட். அந்த சைக்ளிக் கம்பவுண்டில் என்ன ஆகிடுச்சு? ஒரு ப்ரோமின் குரூப் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? 1 2 3 தேர்ட் பொசிஷனில் ஒரு ப்ரோமோ. ஓகே, சைக்ளிக் கம்பவுண்டில் தேர்ட் பொசிஷனில் ஒரு ப்ரோமோ, செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டும் இருக்குது. ஸோ சைக்ளோன்னு போட்டுட்டு சைக்ளோ 1 2 3 4 என்னது 4 தானே? 1 2 3 4 சைக்ளோ போட்டு பியூட்டுன்னு போட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் ஒரு ஈன் ஐலுன்னு போடணும். ஈன் ஏன்னு போடாமல் பியூட் ஈன். நம்ம இது நார்மலாக இது வந்து இந்த பிரான்ச் ஃபுல்லாக இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? சைக்ளோ 2 பியூட் ஏன்னு சொல்லுவோம். கரெக்டாக பேசணும்னா 3 ப்ரோமோ சைக்ளோ 1 2 3 4 பியூட், அதுக்கப்புறம் 2 ஈன்னு போடுவோம். கரெக்டாக? பட் இது வந்து இப்போ சப்ஸ்டிடியூவன்ட் வந்து எப்படி இருக்குது? சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்காது. மெயின் செயினுக்கு ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குது. அப்போ வெறும்னே ஈன்னு மட்டும் போட விடாமல் ஒய் எல்லாம் சேர்க்கணும். எப்படி மீத்தைல்னு சொன்ன ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஃபைனலாக என்ன பண்ணணும்? ஈன் ஐலுன்னு போடணும். ஏன்னா இப்போ இது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. மீத்தேன் என்னென்னு சொல்லணும்? நம்ம மித்தைல்னு சொன்னோம் ஏன்னா பிரான்ச்சில் இருக்கணும். ஈத்தேன் என்னென்னு சொல்லணும்? ஈத்தைல்னு சொல்லணும் பிரான்ச்சில் இருக்கனால. அப்போ இந்த கம்பவுண்டை நம்ம ஐலுன்னு வச்சு சொல்லணும் ஏன்னா இது பிரான்ச்சில் இருக்கிறதுனால. கரெக்டாக? ஸோ இது ஓவர் ஃபுல்லாக பிரான்ச்சை ஃபுல்லாக நேம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒரு மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ 3 மித்தைலும் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதியிருக்கேன். பி ஃபஸ்ட்டு வரும், எம் நெக்ஸ்ட் வரும். சரியா? அடுத்து பார்த்தோம்னா மீதி என்ன இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப் அண்ட் 3மே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு ஆல்டிஹைட் குரூப். ஸோ அல். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள்.
இப்போ அடுத்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நார்மல் நேமிங் தான் கரெக்டாக. இப்போ கொஞ்சம் ஆல்டிஹைடில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் பார்ட் நிறைய பேருக்கு வந்து சரியாக புரியாது. ஆனால் உங்களுக்கு ஆப்வியஸாக புரிய போகுது, என்னோடய வீடியோ பார்க்கறனால புரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட்லாம் பார்ப்போம். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் நாய் குலைக்கிற வேலைலாம், அப்புறமா ஜாலியாக புது இன்ஸ்டிடியூட் போயிடலாம். ஸோ நேம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டூயிங் த நேம், அப்போ தான் புரியும். ஓகே, தப்பு பண்ணி தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நேமிங் கொடுப்பீங்க, அது கண்டிப்பாக தப்பாகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களை கரெக்ட் பண்ணுறேன், சரியா? ஸோ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கார்பன்ஸ் என்ன ஆரம்பிச்சிருப்போம். ஆல்டிஹைடு வந்து 3 குரூப் இருக்குது. கார்பன் வந்து லாங்கஸ்ட் செயின் பார்ப்போம். இப்படி வந்தால் 5 கார்பன் இருக்குது. இப்படி வந்தால் 4 கார்பன் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்ன தோணும், இது வந்து மெயின் செயினாக எடுத்துக்கலான்னு தோணும். கரெக்டாக, இது வந்து ஃபுல்லாக மெயின் செயினாக எடுத்துக்கலான்னு தோணும். ஓகே, சூப்பர், எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நேமிங் பண்ண ஆரம்பிங்க. 1 2 3 4 5. ஸோ இப்படி பண்ணாலும் 1 3 5 பொசிஷனில் இப்படி வருது. அப்படி பண்ணாலும் 1 3 5 பொசிஷன். சூப்பர். ஸோ எப்படி இதை நேம் பண்ண போகிறீங்க? என்ன நேம் பண்ணுவீங்க யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ ஆல்டிஹைட் குரூப் பார்த்தாக்கா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்டாக. ஸோ கார்பனுக்கு வெளியே இருக்க ஆல்டிஹைடை வந்து சிஹெச்ஓ வந்து நம்ம ஃபார்மைல்னு சொல்லுவோம். ஓகே, கார்பனுக்கு வெளியே டேரெக்டாக இந்த மாதிரி சிஹெச்ஓ நீங்கள் இந்த கார்பனை கவுண்டே பண்ண முடியாமல் தனியாக இருந்துச்சா இதை வந்து ஃபார்மைல்னு சொல்லுவோம். எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு ரூல் மாதிரி எழுதிக்கோங்க. நோட்டுன்னு போட்டு எழுதிக்கிறதா எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க கார்பனை வந்து நம்ம கவுண்டே பண்ணலை. இங்கே இருக்க கார்பன் மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம், இந்த கார்பனை கவுண்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி சிஹெச்ஓ மட்டும் தனியாக வெளியே இருந்துச்சா வி கால் இட் அஸ் ஃபார்மைல். எப்படி வந்து ஒரு மீத்தேன் குரூப் மட்டும் வெளியே இருந்துச்சா வி கால் மீத்தைல். அந்த மாதிரி தான் சிஹெச்ஓ மட்டும் வெளியே இருக்குனாக்கா இதை வந்து ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டாக ட்ரீட் பண்ணும்போது ஃபார்மைல்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? இஃப் சிஹெச்ஓ இஸ் சப்ஸ்டிடியூட், இட் இஸ் நேம் இஸ் ஃபார்மைல், இட்ஸ் நேம் இஸ் ஃபார்மைல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபார்மைலாக சொல்லணும். சப்ஸ்டிடியூட்டாக பார்த்தோம்னா அது ஒரு ஃபார்மைலாக சொல்லணும். ஸோ அதுபடி இதை நேம் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட்டை நேம் பண்ணணும். 3 ஃபார்மைல்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் எத்தனை கார்பன் இருக்குன்னா 5. ஸோ பென்ட்னு போட்டுருவோம். 3 ஃபார்மைல், பென்ட், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன்னு இந்த இடத்துல ஏன் இ போட்டிருக்கேன்னாக்கா பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் தெரியும். 1 ஃபஸ்ட்டு பொசிஷன், 5th பொசிஷன் என்ன இருக்குது, அல் குரூப் இருக்குது. ஸோ 1,5 டை அல். சூப்பர்ரா, 1,5 டை அல். ஆனால் இது வந்து ஐயூபேக் வந்து தப்புன்னு சொல்கிறான். பர்ஃபெக்டாக ஐயூபேக் நோமென்க்ளேச்சர் படி போட்டிருக்கோம். ஆனால் ஐயூபேக் வந்து இது தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் தப்புன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் பாரபட்சம் பார்க்கணும்? இங்கே இடத்துல 3 சிமெட்ரிக்காக இருக்குது. 3 இது வந்து சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர், 3 குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கு இந்த 2 மட்டும் நேமிங் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஏன் நேம் பண்ணல? எதுக்கு இந்த பாரபட்சம் பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க, ஒரு புதுசாக ஒரு ரூல் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ரூல் யாருக்குன்னா சிமெட்ரிக் சப்ஸ்டன்ஸுக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிமெட்ரிக் சப்ஸ்டன்ஸுக்கு, ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல இப்படி சிஹெச்ஓன்னு இருக்குது. இந்த மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள். ஸோ என்ன ரூல்னு எழுதிக்கோங்க, புதுசாக ஒரு ரூல் வருது. ஸோ ரூல் என்ன, ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது சேம் ஃபங்க்ஷனல் குரூப் தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப் விச் ஹாஸ் கார்பன் இன் இட். கண்டிப்பாக கார்பன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கணும். சும்மா எந்த ஃபங்க்ஷனல் குரூப்னாலும் எடுத்துக்கூட கார்பன் இருக்க ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப். யாரில்லாம் கார்பன் இருப்பா, ஆல்டிஹைடில் இருப்பாங்க, கீட்டோனில் இருப்பாங்க, அமைட்ஸில் இருப்பாங்க. ஓகே, இவங்களெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான், அதில் கார்பனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்லாம் ஐடென்டிக்கலாக இருக்குது. அண்ட் அதை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து நம்ம லீவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரில் 3மே ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது, எல்லாத்துலேயுமே கார்பனும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மெயின் செயினில் கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு கார்பனை கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா 3த்தையுமே விட்டுறணும். 3 ஃபங்க்ஷனல் குரூப்பையுமே விட்டுட்டு இந்த கார்பன்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 இந்த கார்பன்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நேமிங் பண்ணி பாருங்கள். நேம் பண்ண என்ன ஆகும், 1 2 3 ப்ரோப்பு, 3மே சிங்கிள் பாண்ட். ஸோ ப்ரோபேன். 1 2 3 என்னன்னு போடுவீங்க, ட்ரை ஆல்னு போடுவீங்களா? ட்ரை ஆல்னு போட்டிங்கன்னா தப்பு. ட்ரை ஆல்னு போட்டால் தப்பு. கான்செப்ட் கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்த எப்போவுமே குழம்பாது. ஓகே, கார்பனையும் சேர்த்து சிஹெச்ஓவில் இருக்க கார்பனையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அல் வரும். கிளியர்? சிஹெச்ஓவில் இருக்க கார்பனையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுறீங்கன்னா அல்லுன்னு வரும். ஒருவேளை இந்த கேஸை நம்ம என்ன பண்ணோம், சிஹெச்ஓவில் இருக்க கார்பனை கவுண்டே பண்ணலை, இந்த மாதிரி கேசஸ் என்ன ஆகும்னா இதை வந்து நம்ம கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், சீக்கிரத்தில் புரியாது யாருக்கும். கார்பால்டிஹைடுன்னு சிஹெச்ஓவில் இருக்க கார்பனையும் சேர்ந்து கவுண்ட் பண்ணோம்னா என்ன வரும், ஆல்லுன்னு வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல போட்டு ட்ரை ஆல் கரெக்ட். ஆனால் இந்த கேஸ் என்ன பண்ணோம், நம்ம இந்த சிஹெச்ஓவில் இருக்க கார்பனை கவுண்டே பண்ணலை,
அந்த கார்பனும் கவுண்ட் பண்ணால் தான் அல்ல, அந்த கார்பனையும் கவுண்ட் பண்ணனா கூட சேர்ந்து கார்பால்டிஹைடுன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். கார்பால்டிஹைடுன்னு போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் அதே பேசிக் ப்ரொசீஜர் தான் எப்படி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 2 3. ஸோ ப்ரோப்பு எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரை அல்லுன்னு போடுறதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், ட்ரை அல்லுக்கு பதில் கார்பால்டிஹைட், அவ்வளோதான். அல்லுக்கு பதில் ஜஸ்ட் கார்பால்டிஹைட். இவ்வளோ நேரமாக அல்லு போட்டிங்க, இப்போ கார்பால்டிஹைட். அப்போ பார்க்கும்போது தெரியுது, ரைட், ஓகே. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், OHல வந்து கார்பனை கவுண்ட் பண்ணாமல் போட்டிருக்கான், COOHை தனித்தனியாக எடுத்திருக்கான்னு அர்த்தம் அப்படின்ட்டு. கிளியர், புரியுதா? சூப்பராக. ஸோ என்ன சொன்னேன், இப்போ இந்த கேஸை பார்த்தோம்னாக்கா நம்ம டேரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு உடனே இங்கே டவுட் வரும், ஆனால் அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஏன் நம்ம கார்பால்டிஹைட் போடல அப்படின்ட்டு. இந்த இடத்துலையும் கார்பால்டிஹைட் போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல அப்படின்னா இந்த இடத்துல கார்பன் கவுண்ட் பண்ணும். 1 2 3ன்னு கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணும். அதனால இந்த இடத்துல ALன்னு போட்டோம். ஒருவேளை இங்கே கார்பனை கவுண்ட் பண்ண மட்டும்னா இங்கேயும் கார்பால்டிஹைட் தான் வந்திருக்கும். ஓகே, இங்கே ஏன்னா அப்போ நீங்கள் கார்பால்டிஹைட் போடல, இதுவும் சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்குனாக்கா தம்பி இந்த இடத்துல நம்ம பாரபட்சமே பார்க்கல. இந்த கார்பனுக்கும் நம்பர் பண்ணோம், இந்த கார்பனுக்கும் நம்பர் பண்ணோம், எல்லா கார்பனையுமே நம்பர் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டு. ஆனால் இங்கே என்ன ஆச்சு, நம்மளால் ஒரு கார்பனுக்கு நம்பர் பண்ண முடியல, ஒரு கார்பனை நம்ம கவுண்ட் பண்ண முடியல. இப்படி தான் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த கார்பனை விட்டுட்டோம். அதனால தான் இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, பட் அந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, இந்த கார்பனையும் கவுண்ட் பண்ணிங்க, இந்த கார்பனையும் கவுண்ட் பண்ணிங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நார்மலாக IUPAC நாமென்க்ளேச்சர் படி நம்ம நேம் பண்ணோம். சூப்பராக, கிளியராக, வெரி குட், வெரி குட், வெரி குட். கமான் கமான் கமான். அடுத்து சூப்பர். இந்த கொஷின் போடுறீங்களா? ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின். பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். இங்கே ஒரு CHO இருக்குது, இந்த இடத்துல ஒரு C இருக்குது, இந்த இடத்துல CHO இருக்குது. ஸோ நம்பரிங் பண்ணும்போது மேக்ஸிமம் கார்பனை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சும்மா வேணும்ன்ட்டே வந்து இந்த கார்பன் மட்டும் கவுண்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் விட்டுறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ கார்பனை கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கார்பனை கவுண்ட் பண்ணணும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இந்த கார்பனை வச்சுட்டு என்ன சொல்வீங்க, 1,1 டை கார்பால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவீங்க. மீத்தேன் 1,1 டை கார்பால்டிஹைட். தப்பு 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 தப்பு, வெரி 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 ராங். ஓகே, மேக்ஸிமம் கார்பனை கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ண முடியாத பட்சத்தில் தான் நம்ம கார்பால்டிஹைடை யூஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல கார்பன்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. நார்மல் IUPAC நாமென்க்ளேச்சர் தான். 3 கார்பன் இருந்தால் என்ன சொல்லுவோம், மெத்தில் ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ப்ரோப்பேன் 1,3 டை அல்லுன்னு வரும், ஏன்னா கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோப்பேன் 1,3 டை அல். இப்போ இந்த கேஸ் பாருங்கள், இந்த கேஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடும், 1 2 3 4 5 6. ஆனால் நடுவில் இருக்க 2 விட்டுட்டோம். இது சிமெட்ரிக்காகவும் இருக்குது, கண்டிஷன் பார்க்கணும். சிமெட்ரிக்காக இருக்கா, சிமெட்ரிக்னா என்ன, நடுவில் ஒரு கண்ணாடி வச்சுட்டாக்கா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கணும், கரெக்டாக? ஸோ சிமெட்ரிக்காக இருக்குது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாமே ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் மேலே இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே தனியாக மெயின்ஸை மாற்றிக்கலாம். அப்போ 1 2 3 4 இருக்குது. அப்போ என்ன வரும், பியூட்டேன், அதுக்கப்புறம் பியூட்டேன் போட்டு 1,4 2,3,4 என்ன வரும், டெக்ட்ரா கார்பால்டிஹைட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கிளியர், நல்லா புரிஞ்சாடா? அடுத்து ஓகே கைஸ், இதை சால்வ் பண்ணுங்கள். சிம்பிள், கமான் சால்வ் திஸ். சால்வ் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல கம்பவுண்டு தான் அது, சால்வ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கும்போது சிமெட்ரிக்காக தெரியுது உங்களுக்கு. இது கண்டிப்பாக சிமெட்ரிக் கிடையாது, ஏன்னா மிரர் வச்சனாக்கா இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, சிமெட்ரிக் கிடையாது. ஓகே, சூப்பர். ஸோ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? லாங்கஸ்ட் செயின், 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன். ஓகே, 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன். ஸோ 2 பக்கமும் 5 கார்பன் தான் வருது. இப்போ என்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த கார்பன்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டோம், ஆனால் இதை விட்டுட்டோம், சரியா? அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல சிமெட்ரிக் கிடையாது. ஸோ கார்பால்டிஹைட் கான்செப்ட் இங்கே வராது. சிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான் கார்பால்டிஹைட் கான்செப்ட் வரும். சிமெட்ரிக்காக இருந்து ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கார்பால்டிஹைட் கான்செப்ட் வருவோம். இந்த இடத்துல அந்த கான்செப்ட் தேவையில்லை. ஸோ இது எப்படி நேம் பண்ணலாம் யோசிங்க. ஸோ நான் ஒரு வேளை இதை வந்து எப்படி நம்பரிங் பண்ணுறேன், இப்படி நம்பரிங் பண்ணுறேன், 1 2 3 4 5ன்னு பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், இதை சப்ஸ்டிட்யூவன்ட் ஆகிடுதா? இந்த சப்ஸ்டிட்யூவன்ட் எப்படி நேம் பண்ணுவீங்க, ஹவ் வில் யூ நேம் திஸ் சப்ஸ்டிட்யூவன்ட்? ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூவன்ட்டா. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கார்பனுக்கு 1 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை எப்படி சொல்லுவோம், 1 2ன்னு வச்சுக்கிறேன். இதை எப்படி நம்ம நேம் பண்ணுவோம் யோசிச்சு சொல்லுங்கள். மீத் ஈத், ஓகே, 2 அல் ஆயில், இப்படி தானே போடணும். ஈத் 2 அல் ஆயில்னு தானே போடுவோம், கரெக்டாக? ஈத்தேன்னு வரும், கரெக்டாக? ஈத்தேன் 2 அல் ஆயில்னு வருமா? தப்பு, இப்படி வராது. நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், CHO வெளியே இருந்துச்சுனாக்கா we call it as formyl, கரெக்டாக இல்லையா? CHO வெளியே இருந்துச்சா we call it as formyl. am I right or wrong?
am I right or wrong? எஸ் ரைட். ஓகே. ஸோ எப்போல்லாம் சிஹெச்ஓ தனியாக வெளியே இருக்கோ அப்போ நீங்கள் டேரெக்டாக மெயின் செயினை விட்டு எப்போல்லாம் சிஹெச்ஓ வெளியே இருக்கோ அதை ஃபார்மைலேருந்து எடுக்கணும். அப்போ இந்த கம்பவுண்ட் என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்மைல். இந்த இடத்துல ஒரு மீத்தாயில் இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்மைல் மீத்தாயில் சொல்லலாம். கரெக்டாக? ஸோ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? ஃபார்மைல் மீத்தாயில். தேர்ட் பொசிஷனில் ஃபார்மல் மீத்தாயில் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக மெயின் செயினில் எவ்வளோ இருக்குது? 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்டேன். அண்டு ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் 5th பொசிஷன்லேயும் டை அல் இருக்குது. ஏன்னா கார்பனையும் சேர்த்து கவுண்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. டை அல். ஓகே. சிஹெச்ஓ ஃபுல்லாக மெயின் செயினை விட்டு வெளியே இருந்தால் வி கால் இட் அஸ் ஃபார்மைல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஹெச்ஓ ஃபுல்லாக மெயின் செயினை விட்டு வெளியே இருந்தால் வி கால் இட் அஸ் ஃபார்மைல். 3 ஃபார்மைல் மித்தைல் பென்டேன். ஓகே. 1,5 டை ஆல். ரொம்ப ஈஸி. ரொம்ப 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 ஈஸி. இது பாருங்கள். இது எப்படி நேம் பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாண்டோ சி இருக்குது. சிஹெச்ஓ வெளியே இருக்குது. இது என்னது? என்னது இது? இது சைக்ளோ பென்டைன். கரெக்டாக? இது எப்படி நேம் பண்ணுவீங்க? 1 சைக்ளோபென்டைல். ஏன்னா இது வந்து இப்போ பிரான்ச் எடுத்துக்கிறீங்க. 1 சைக்ளோபென்டைல் மீத்தேன். கரெக்டாக? 1 அல். கரெக்டாக? இப்படி தானே நேம் பண்ணணும். சூப்பர். அடுத்து பாருங்கள். இது பாருங்கள். இதை நேம் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? 1 2. ஸோ செகண்ட் பொசிஷனில் ஒரு சைக்ளோ பென்டைல் இருக்குது. 2 சைக்ளோபென்டைல் ஈத்தேன் 1 அல்லுன்னு போடுவீங்க. 2 சைக்ளோபென்டைல் ஈத்தேன் 1 அல்லுன்னு போடுவீங்க. இது பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்குது. 1 2 3. ஸோ 3 சைக்ளோப்ரோபைல் 3 சைக்ளோப்ரோபைல் 1 2 3 ப்ரோபேன் அல்லுன்னு போடுவீங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நேமிங் பண்ணுறோம். அடுத்து இது லாஸ்ட்டாக இது பாருங்கள். இது என்னன்னு சொல்கிறீங்க? 1ன்னு போட்டு சைக்ளோபென்டைல் சைக்ளோப்ரோபைல். இது என்னது? மீத் ஏன் அப்புறம் 1 ஆல். கரெக்டாக? இந்த மாதிரி போடுறீங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சா? டவுட் இல்லை. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே. சரி, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆல்டிஹைடை வந்து நம்ம நேம் பண்ண ஆரம்பித்தோம். கார்பனோட கவுண்ட் பண்ணால் அல்லு, கார்பன் இல்லாமல் கவுண்ட் பண்ணால் சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் கார்பால்டிஹைடுன்னு சொல்லியிருந்தேன். ஆமரேட் வரும். கார்பால்டிஹைடுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ புதுசாக இன்னொரு விஷயம் படிக்க போகிறேன். 3 விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒன்று வந்து அல்லு, இன்னொன்று கார்பால்டிஹைட் கான்செப்ட்டு. இப்போ தேர்டாக ஒரு கான்செப்ட் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ரூல்னு போட்டு நோட் பண்ணுங்கள். இஃப் ரிங் ஹேஸ் டைரக்ட்லி அட்டாச் சிஹெச்ஓ. பார்த்தோம்னா ரிங்கு கூட டைரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச்சாக இருக்குது. இஃப் ரிங் ஹேஸ் டைரக்ட்லி அட்டாச் சிஹெச்ஓ யூ கேன் ட்ரீட் இட் ஆஸ் கார்பால்டிஹைட். என்ன சொன்னேன்னு புரிஞ்சா? ஒருவேளை உங்கள் ரிங்கு கூட டைரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச்சாக இருக்குது. டைரெக்டாக உங்கள் ரிங்கு கூட சிஹெச்ஓ அட்டாச்சாக இருக்குது. அப்போயும் நீங்கள் கார்பால்டிஹைடு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? சிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான் சிமெட்ரிக்காக இருக்கணும். எல்லாமே ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் கார்பால்டிஹைடு சொன்னேன். இப்போ எக்ஸ்ட்ராவும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச் ஆகிருந்தால் அப்போ கார்பால்டிஹைடு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கே பண்ண நேமிங் தப்பு. இந்த நேமிங் தப்பு. ரிங்கு கூட டேரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச்சாக இருக்குது. இது அப்போ நீங்கள் பண்ண நேமிங் தப்பு. ஐபேக் நேமிங் தப்பு. அடுத்து இந்த நேமிங் கரெக்டானா ரிங்கு கூட டேரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச் ஆகலை. இது கரெக்டாக நேம் பண்ணியிருக்கீங்க. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இந்த நேம் கரெக்டானா? இந்த நேமும் கரெக்டுண்ணா. சரியா? ஏன்னா இதுவும் வந்து ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக அட்டாச் பண்ணல. ஆனால் இந்த நேம் கரெக்டானா? கரெக்ட் இல்லைண்ணா. இது தப்பு. ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச் இருக்குது. அப்போ இந்த நேம் வந்து தப்பு. அப்போ இதை எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னாக்கா சிஹர். ஸோ பாருங்கள், இந்த கம்பவுண்ட் பாருங்கள். ரிங் இருக்குது, டேரெக்ட்லி சிஹெச்ஓ அட்டாச் இருக்குது. அப்போ இதான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ரிங்கை வந்து நேம் பண்ணுங்கள். சைக்ளோபென்டேன் போட்டுட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? கார்பால்டிஹைட். அவ்வளோதான். இது என்னன்னு சொல்லுவோம்? ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச்சாக இருக்குது. அப்போ இதை சைக்ளோப்ரோபேன் கார்பால்டிஹைட். இது என்ன? ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக சிஹெச்ஓ அட்டாச்சாக இருக்குது. இது என்ன? சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைட். 1 கார்பால்டிஹைட் போட்டாலும் சரி, வெறும் கார்பால்டிஹைட் போட்டாலும் சரி, ஒன்று தான். ஓகே. கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு அல் கான்செப்ட் சொன்னேன். அல் எப்போ வரும்? நீங்கள் இந்த கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அல்லு வரும். இந்த கார்பனை விட்டுட்டிங்கன்னா கார்பால்டிஹைட் வரும். கார்பால்டிஹைடில் 2 பார்த்தோம். ரிங்கோட வச்சு ஒரு கார்பால்டிஹைட் வச்சு பார்த்தோம். இன்னொன்று அதே சொல்லும் சிமெட்ரிக்காக இருக்கணும். எல்லாமே சேமாக இருந்துச்சுணும். அப்பயும் வந்து கார்பால்டிஹைட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது எப்படி நேம் பண்ணுவீங்க? CH3CHO என்ன பண்ணுவேன்? சில பேர் வந்து இவ்வளோ நாள் லெக்சர் கேட்டுட்டு இந்த CHO நான் தனியாக எடுத்துக்கிறேன், வெளியே எடுத்துக்கிறேன், மீத்தேன் கார்பால்டிஹைடு. தப்பு. ஏன் தேவையில்லாமல் எதுக்கு கார்பனை கவுண்ட் பண்ணாமல் விட்றீங்க? இந்த இடத்துலலாம் கார்பன் வந்து ஏன் கவுண்ட் பண்ணாமல் விட்றோம்னாக்கா முடியாத பட்சத்தில் விட்றோம். இங்கே கவுண்ட் பண்ணலாம், தாராளமாக கவுண்ட் பண்ணலாம். 1 and 2 சரி, 2 கார்பன் இருந்துச்சா வி கால் இட் ஆஸ் என்ன சொல்லுவோம்? 2 கார்பன் தான் வி கால் இட் ஆஸ் ஈத் அண்டு சிங்கிள் பாண்ட் ஏன். அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனில் ஒரு அல். அப்போ இந்த கேன்சல் ஈத்தேன் 2 அல், அதாவது ஈத்தனல்னு சொல்லலாம்.
கிளியர், வெரி கிளியர், சூப்பர்ரா. அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இந்த 4 கொஷின் மட்டும் போட்டுருங்க. அடுத்து கீட்டோன்ஸ் போயிடலாம். சூப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 2 கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் தீஸ் 2 கொஷின்ஸ். ஸோ பார்த்தோம்னா 2 இடத்துல ரிங்கு கூட CHO ரிங்குக்கு வெளியே CHO இருக்குனாலே கார்பால்டிஹைட் வந்துடும் தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனையும் 1 2 3 4 4th பொசிஷனும் கார்பால்டிஹைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிங்கை வந்து என்ன சொல்லுவோம், சைக்ளோ ஹெக்சேன்னு சொல்லுவோம். சைக்ளோ ஹெக்சேன் 1,4 டை கார்பால்டிஹைட் வரும். வெறும் கார்பால்டிஹைட் போட்டிருக்கேன், நான் டை கார்பால்டிஹைடுன்னு வரும். சரியா? இது எப்படி நேம் பண்ணுவீங்க, நம்பரிங் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நம்பரிங் எப்படி பண்ணணும், 1 2 3 4ன்னு நம்பரிங் பண்ணணும். வெளியே பார்த்தோம்னா இங்கே ஒரு CHO இருக்குது. நான் என்ன சொன்னேன், சப்ஸ்டிடியூவண்ட்டில் CHO வந்தால் we call it as ஃபார்மைல். அப்போ இது என்ன சொல்லுவோம், மித்தைல் ஃபார்மைல் இல்லை ஃபார்மைல் மித்தைல்னு வரும். ஆல்ஃபபெட்டிக்கலோட ஃபார்மைல் மித்தைல். செகண்ட் பொசிஷனில் ஃபார்மைல் மித்தைல் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சைக்ளோ ஹெக்சைன் இருக்குது. அதுக்கப்புறமா 1,4 டை அல்லுன்னு வரும். சரியா? 2 ஃபார்மைல் மித்தைல் சைக்ளோ ஹெக்சைன் 1,4 டை கார்பால்டிஹைட். சூப்பர். ஓகே, அடுத்து இது பாருங்கள், இந்த கம்பவுண்ட் நேம் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தா டபுள் பாண்டோ இருக்குது, இங்கே ஒரு CH இருக்குது. ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஸோ ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக CHO குரூப் அட்டாச் இருக்குது. CHO குரூப் ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக அட்டாச் இருக்குது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ எப்போவுமே இங்கேருந்து நம்ம நேமிங் பண்ணணும். 1 2 3 4 இங்கேருந்து நம்பரிங் பண்ணணும். தேர்ட் பொசிஷனில் ப்ரோமோ, ஃபோர்த் பொசிஷனில் ஒரு ஈத்தைல். கரெக்டாக? ஸோ இதை எப்படி நேம் பண்ணுவோம், 3 ப்ரோமோ 4 ஈத்தைல் 1 சைக்ளோபென்டைன். சாரி, 3 ப்ரோமோ 4 ஈத்தைல், இது என்ன சைக்ளோ பென்டெயின். ஃபஸ்ட் பொசிஷன்லேயே என்ன இருக்குது, ஒரு கார்பால்டிஹைடு இருக்குது. அல்லுன்னு போட்டிங்கன்னா வாங்குவீங்க. ஓகே, வெளியே வந்து CHO ஃபுல்லாக வெளியே இருக்குது. பார்க்குறதுக்கு இது வந்து அப்படியே ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ கார்பால்டிஹைட் டோட்டலாக வெளியே இருக்கனால we call it as கார்பால்டிஹைட். அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ நேமிங் பண்ணுறப்ப நம்பரிங் பண்ணுறப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் வரும். நான் இப்படி பண்ணக்கூடாது, 1 2 3 4 இப்படி ஏன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாக்கா இங்கேயும் 3 இங்கேயும் 4 தான் வருது. நீங்கள் 1 2 3ன்னு பண்ணிங்கன்னா இங்கே 3 இங்கே 4 வருது. 3 4 தான் வருது எனக்கு எப்படி பார்த்தாலும். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி நம்பரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். நான் சொன்னேன்ல, டை ஆகிடுச்சுனாக்கா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும். இப்படி நம்பரிங் பண்ணாலும் தேர்ட் பொசிஷன்லேயும் ஃபோர்த் பொசிஷன்லேயும் தான் நமக்கு என்ன கிடைக்குது, பிரான்ச் கிடைக்குது. இப்படி நம்பரிங் பண்ணாலும் தேர்ட் ஃபோர்த்லாம். அப்போ இந்த மாதிரி டை ஆகிறப்ப ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ B தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் இப்படி நம்பரிங் பண்ணணும். சரியா? ரொம்ப சூப்பரா, வெரி கிளியர். அவ்வளோதான். இது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் கீட்டோன் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். கார்பால்டிஹைட் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டேன். திருப்பி சம்மரைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்பால்டிஹைட் நேம் பண்ண ஆரம்பித்தோம். நான் என்ன சொன்னேன்னா, கார்பால்டிஹைடில் சஃபிக்ஸ் வந்து அல்லுன்னு இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக? ஆனால் அந்த அல்லு எப்போ வந்துச்சு, அல்லு இல்லாதப்போ வந்துச்சா? ஸோ அல்லு வந்து கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணுறப்ப அல்லு வந்துச்சு. கார்பனை சேர்க்காமல் கவுண்ட் பண்ணுறப்ப என்ன வரும், கார்பால்டிஹைடு வரும். கார்பால்டிஹைடுக்கு 2 கேஸ் பார்த்தோம். ஒன்று வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் கார்பால்டிஹைட். ஓகே, சிமெட்ரிக், அது இந்த மாதிரி சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா we call it as. அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்க செயினை தனியாக மெயின் செயினை கன்சிடர் பண்ணிட்டு கீழே இருக்கிறத கார்பால்டிஹைடாக யூஸ் பண்ணணும். இல்லைனா எனக்கு ரிங்கு கூட வந்து கார்பால்டிஹைட் வெளியே இருக்குது அப்படின்னாக்கா அப்போ இந்த மாதிரி நேமிங் வரும். கிளியர்? ஸோ அடுத்து வந்து நம்மளோட மொக்க குரூப் கீட்டோன். ஸோ கீட்டோன்னா என்ன வரும், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த இடத்துல ஒரு ஆல்கைல் குரூப், நடுவில் மட்டும் ஒரு டபுள் பாண்டோ இப்படி இருந்துச்சுன்னா ஒரு கீட்டோன் குரூப் இருக்குன்னு சொல்லுவோம். இதோட சஃபிக்ஸ் பார்த்தா 1. ஓகே, 1. கார்பால்டிஹைடுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்காது, ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு சிம்பிளஸ்ட் கீட்டோன் எதுன்னு பார்த்தாக்கா இதுதான். ஓகே, சிம்பிளஸ்ட் கீட்டோன் எதுனா இந்த பக்கம் ஒரு மித்தால் குரூப், இந்த இடத்துல ஒரு மித்தால் குரூப், நடுவில் ஒரு C டபுள் பாண்டோ. இதுதான் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் கீட்டோன். ஓகே, ஸோ இதை என்னென்னு சொல்லுவோம்னாக்கா 1 2 3 கார்பன் தான் we call it as ப்ரோபேன். ஓகே, அண்ட் செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஒரு 1 இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோபேன் 2 1ன்னு போடாமல் டேரெக்டாக ப்ரோபேன் 1ன்னு போட்டாலும் கரெக்டு தான். ப்ரோபேன் 1ன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஏன்னா ப்ரோபேன் 1 போட்டால் ஆப்வியஸாக நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வரைஞ்சாகணும். யோசிச்சு பாருங்கள். இப்போ டேரெக்டாக உங்களுக்கு ப்ரோபேன் 1 சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எப்படி வரைவீங்க, ப்ரோப்புன்னு இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், 3 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னு இருக்குன்னா 3மே சிங்கிள் பாண்டுன்னு தெரியும். ஓன்னு இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த இடத்துல ஒரு ஆல்கைல் குரூப், நடுவில் ஒரு டபுள் பாண்டோ. ஸோ ஆப்வியஸாக நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ ப்ரோபேன் 2 1ன்னு போட்டாலும் ஒன்று தான், ப்ரோபேன் 1ன்னு போட்டாலும் ஒன்று தான். கரெக்டாக? ஸோ இதை தான் கீட்டோனோட விஷயம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், மோஸ்ட் காமனாக அசிட்டோன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார்மைல்னு புதுசாக ஒன்று படிச்சிருக்கோம். கரெக்டாக, ஃபார்மைல்னு ஒன்று படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு கம்பவுண்ட் படித்தோம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. அடுத்து இப்போ வந்து அசிட்டோன்னு பார்க்குறோம். அசிட்டோன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீட்டோன் இஸ் நோன் அஸ் அசிட்டோன். ஓகே, 3 கார்பன் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் வந்துச்சா we call it as அசிட்டோன். அடுத்து இது பாருங்கள். ஸோ இதில் 4 கார்பன் இருக்குது.
4 கார்பன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது, இதுவும் ஒரு இந்த பக்கம் ஒரு அல்கைல், இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப். ஸோ 2 அல்கைல் குரூப் நடுவில் டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா we call it as கீட்டோன். ஓகே, இந்த கார்பனுக்கு பதிலாக ஹைட்ரோஜன் இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்டிஹைடாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு கீட்டோன். இதுக்கு பதிலாக OH இருந்துச்சுன்னா இது COH ஆகிருக்கும். சரியா, இப்போ அதை பற்றி பார்க்க தேவையில்ல. ஸோ இப்போ இது வந்து கீட்டோன். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா 2 கார்பன், இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கார்பன். ஸோ இப்போ இதை எப்படி நம்பரிங் பண்ணணும்? ஸோ இந்த கீட்டோனில் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். ஸோ 1 2 3 4 அப்படி பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தாக்கா 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டேன் செகண்ட் பொசிஷனில் 1 இருக்குது. ஸோ பியூட்டேன் 2 1ன்னு இருக்குது. இதையும் பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், பியூட்டேன் 1ன்னு போட்டுக்கலாம். பியூட்டேன் 1 போட்டிங்கனாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வருவீங்க. யோசிச்சு பாருங்கள், பியூட்டேன் 1 என்ன பண்ணுவீங்க, 4 கார்பன் 1 2 3 4. ஓகே, அப்போ வந்து 2 பக்கமாக அல்கைல் குரூப் பண்ணால் ஒன்று நீங்கள் டபுள் பாண்டோ இங்கே போடுவீங்க, இப்படி போட்டால் 1 2 3 நம்பரிங் பண்ணுவீங்க. இல்லாட்டி டபுள் பாண்டை வந்து இங்கே போடுவீங்க. இப்படி போட்டாலும் 1 2 3 4 நம்பரிங் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பியூட்டேன் 2 1 போடுறதும் ஒன்று தான், பியூட்டேன் 1 போடுறதும் ஒன்று தான். ப்ரோப்பேன் 1 போட்டாலும் சரி, பியூட்டேன் 1 போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஆனால் கார்பன் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆனால் வேறு கதையாடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்கள், இப்போ இது பார்த்தோம்னா 2 ஸ்ட்ரக்சரும் பார்த்தோம்னா கார்பன் ஒன்று இங்கே இருக்குது, டபுள் பாண்ட் இங்கே இருக்குது, ஒன்று டபுள் பாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நம்பரிங் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் வந்து நம்ம அந்த மாதிரி போட முடியாது. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 இப்படி நம்பரிங் பண்ணுவோம். செகண்ட் பொசிஷனில் ஓன் குரூப் இருக்குது. சரியா, ஸோ 5 இருந்துச்சுன்னா பென்டேன் செகண்ட் பொசிஷனில் 1 இருக்குது. ஸோ இது வந்து பென்டேன் 2 1ன்னு தான் போடணும். பென்டேன் 1ன்னு போட்டிங்கன்னா தப்பாகிடும். பென்டேன் 1 போட்டால் இந்த பென்டேன் 1 சொல்வீங்களா, இல்லாட்டி இந்த பென்டேன் 1 சொல்வீங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடும். பென்டேன் 1 வெறும்னே போட்டிங்கன்னா 5 கார்பன் போட்டுருவீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, பட் இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ வருமா, இல்லை இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ வருமானு கன்ஃபியூஷன் வந்துடும். சரி, அதனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ தேர்ட் பொசிஷனில் ஓன் குரூப் வருது. ஸோ பென்டேன் 3 ஓன். ஓகே, கிளியர். ஸோ இது பாருங்கள், இந்த குரூப் பாருங்கள், இது என்ன சொல்லுவோம், சைக்ளிக் கம்பவுண்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் ஓ இருக்குது. ஸோ சி டபுள் பாண்ட் ஓ இங்கே இருக்குது. ஸோ இதை சொல்லுவோம் சைக்ளோஹெக்சேன் 1 ஓனுன்னு சொல்லலாம், இல்லாட்டி சைக்ளோஹெக்சன் 1ன்னு சொல்லலாம். ஓகே, சைக்ளோஹெக்சேன் 1 ஓன். கிளியர். அடுத்து இது பாருங்கள், இது பார்த்தோம்னா இந்த பொசிஷன் ரெண்டு இடத்துலையும் என்ன இருக்குது, நமக்கு கீட்டோன் குரூப் இருக்குது. அப்போ எப்படி நேம் பண்ணலாம், 1 2 3 நம்பரிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்னது, சைக்ளிக் கம்பவுண்ட் சைக்ளோபென்டேனில் 1லேயும் 3லேயும் டை ஓன் இருக்குது. சைக்ளோபென்டேன் 1,3 டை ஓன். இந்த இடத்துல நான் ஏன் ரிமூவ் பண்ணல, ஏன்னா இந்த இடத்துல டி இருக்குது. சரியா, ஸோ அதனால் ஈயை ரிமூவ் பண்ணலை. இந்த இடத்துல ஒரு வேளை டை இல்லைன்னா அப்போ இந்த இடத்துல நான் ஈயை ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஸோ சைக்ளோபென்டேன் 1,3 டை ஓன். சூப்பர். அடுத்து இது பாருங்கள், ட்ரை டு நேம் திஸ். ஸோ இதை நம்பரிங் பண்ணுறப்ப ஆப்வியஸாக இங்கேருந்து பண்ணுவோம், 1 2 3ன்னு பண்ணுவோம். செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூவன்ட் ஈத்தீன், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குது, ஈத்தீன் ஐல். இதை எப்படி நேம் பண்ணுறா செகண்ட் தேர்ட் வீடியோவில் சூப்பராக சொல்லியிருப்பேன். ஈத்தீன் ஐல் இருக்குது. இந்த இடத்துல வந்து வேறு எந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டும் இல்லை. ஸோ இது எப்படி சொல்லுவோம், செகண்ட் பொசிஷனில் ஒரு ஈத்தனைல். ஸோ 2 ஈத்தனைல். ஓகே, 2 ஈத்தனைல் சைக்ளோப்ரோபேன். ஃபஸ்ட் பொசிஷன்லேயே ஒரு ஓன் குரூப் இருக்குது. ஸோ 1 ஓன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பர். இவ்வளோ தான் இந்த கீட்டோனோட நேமிங் வந்து இவ்வளோ தான், வேறு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இதோடு சேர்ந்து கீட்டோனுக்கு வந்து கொஞ்சம் காமன் நேம்லேருந்து கொஞ்சம் கேட்பாங்க, அதுவும் ஈஸி தான். காமன் நேம்ஸ் வச்சு நமக்கு வந்து ஐபேக் நேம் எழுத சொல்லுவாங்க கீட்டோன் பொறுத்த வரைக்கும். ஸோ கீட்டோன் பொறுத்த வரைக்கும் எப்படி காமன் நேம் எப்படி வரும்னா அல்கைல் கீட்டோன்னு சொல்லுவோம். அல்கைல் கீட்டோனு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, காமன் நேம் பார்க்குறோம். இப்போ ஐபேக் நேம் பார்க்கல, காமன் நேம் பார்க்குறோம். ஏன்னா காமன் நேம் வச்சு ஐபேக் நேம் எழுத சொல்லுவாங்க கீட்டோன் பொசிஷனில். ஸோ இப்போ இதை பார்த்தோம்னே எப்படி தெரியுது, இந்த இடத்துல ஒரு ஆல்கைல், இந்த இடத்துல ஒரு ஆல்கைல் கீட்டோன், அவ்வளோதான். ஸோ மித்தால் கீட்டோன்னு சொல்லலாம், இல்லை டைமித்தால் கீட்டோன்னு சொல்லலாம். ஓகே, இந்த கார்பன் பாருங்கள், இந்த கீட்டோன் பாருங்கள், இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன். இதை வந்து ஈத்தாயில்னு சொல்லுவோம், இதை மித்தாயில்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈத்தாயில் எழுதணும், அதுக்கப்புறம் மித்தாயில், அப்புறம் கீட்டோன். ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் ஃபாலோ பண்ணணும். அடுத்து இது பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது. இதை வந்து ஈத்தாயில்னு சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்னன்னு சொல்லுவோம் காமன் நேமிங்கில், இது என்னன்னு சொல்லுவோம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், எண்டு கார்பன். ஓகே, எண்டு கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா, எண்டு கார்பன் கூட 2 கார்பன் இப்படி அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஐசோன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, எண்டு கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா we call it as ஐசோ. அப்போ இதை என்ன சொல்லுவோம், ஐசோ மித் இத் ப்ரோபைல், ஐசோப்ரோபைல் கீட்டோன். சரியா, இது ஈத்தாயில் குரூப், இது ஐசோப்ரோபைல் குரூப், இது வந்து கீட்டோன். ஈத்தாயில் ஐசோப்ரோபைல் கீட்டோன். சூப்பர், வெரி குட். இது என்னன்னு சொல்லுவோம்,
இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது. இது வந்து இத்தைல், இது வந்து என்ன சொல்லுவோம் பியூட்டைல். ஸோ ஃபஸ்ட்டு பியூட்டைல், இது வெறும் பியூட்டைலா என் பியூட்டைல், ஏன்னா பியூட்டைலுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து என் பியூட்டைல், இது என்னது இத்தைல் கீட்டோன். அவ்வளோதான். புரிஞ்சாடா? இது வரைக்கும் புரியுதா? இது ஏன் நம்ம என் இத்தைல் சொல்ல, ஏன்னா இது அவ்வளோதான். இத்தைலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இத்தைல், அவ்வளோதான். ஆனால் பியூட்டைலுக்கு 4 கைண்ட் ஆஃப் பியூட்டைல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என் பியூட்டைல், ஐசோ பியூட்டைல், செகண்டரி பியூட்டைல், டெர்ஷரி பியூட்டைல். என் பியூட்டைல் எப்போ சொல்லுவோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின் ஆச்சா என் பியூட்டைல். அடுத்து என்ன சொன்னேன், ஐசோ பியூட்டைல்னு எப்போ சொல்லுவோம், ஒருவேளை இந்த பியூட்டைலில் இந்த கார்பன் இங்கே தூக்கிட்டு இங்கே போட்டேன்னா அப்போ வந்து ஐசோ பியூட்டைல் ஆகிடும். எண்டு கார்பனில் டெய்ல் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ஐசோ பியூட்டைல் சொல்லுவோம். செகண்டரி பியூட்டைல் எப்போ நான் சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பன் கூட, ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச்சாக இருக்க கார்பன் கூட இன்னொரு கார்பன் ஆட் ஆகிடுச்சுன்னா அப்போ அது செகண்டரின்னு சொல்லுவோம். அதுவே இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பன் கூட 3 கார்பன் ஆட் ஆகிடுச்சுன்னா அது வந்து டெர்ஷரின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது என்னன்னு சொல்லுவோம்னா, இங்கே பாருங்கள். இப்போ இதை பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப், இந்த இடத்துல ஒரு அல்கைல் குரூப். இதை என்னன்னு சொல்லுவோம், ஜஸ்ட் நோ பார்த்தோம். எண்ட் கார்பன் வந்து இந்த மாதிரி டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் ஐசோ. ஓகே, செகண்டரி கிடையாது, செகண்டரி கிடையவே கிடையாது. செகண்டரி இங்கே இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். செகண்டரி பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்கா, ஃபங்க்ஷனல் குரூப் கூட ஒரு கார்பன் அட்டாச்சாக இருக்கா, இந்த கார்பன் கூட 2 கார்பன் குரூப் அட்டாச்சாக இருக்குது. அப்போ இதை வந்து செகண்டரி சொல்லுவோம். ஸோ செகண்டரி பியூட்டைல்னு சொன்னால் என்ன சொல்வீங்க, செகண்டரி பியூட்டைல். பியூட்டைலில் 4 கார்பன் இருக்கும்னு தெரியும், கரெக்டாக. செகண்டரினா ஒரு கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச்சாக இருக்கும். ஸோ 3 கார்பன் ஆகிடுச்சு, 4வது கார்பன் இங்கே போட்டிங்கன்னா இது என்னது, செகண்டரி பியூட்டைல். ஓகே, செகண்டரி பியூட்டைல் இப்படி போடணும். இந்த இடத்துல மெயின் செயின் இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம், செகண்டரி பியூட்டைல். மெயின் செயின் வந்து அட்டாச்சாக இருக்க கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆச்சா பிகால் மெயின் செயின் இங்கே இருக்குல்ல, ஃபங்க்ஷன் குரூப் இங்கே இருக்குது, மெயின் செயின் ஃபங்க்ஷன் குரூப் எல்லாம் ஒன்று தான். இந்த கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச்சாக இருக்குது, அப்போ இதை வந்து செகண்டரின்னு சொல்லணும். ஆனால் இங்கே பாருங்கள், மெயின் செயின் கூட ஒரு கார்பன் தான் இருக்குது, எண்டில் இருக்க கார்பனில் வந்து இந்த மாதிரி டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மெயின் செயினை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து இப்படி இருந்தாக்கா அது வந்து ஐசோபியூட்டைல் சொல்லுவோம். சரியா? ஸோ எப்படி இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஐயூபேக் நேம் ஃபார் ஈத்தைல் செகண்டரி பியூட்டைல் கீட்டோன். ஓகே, எப்படி வரைவீங்க? ஸோ ஈத்தைல் வரைகிறது ஈஸி, 2 கார்பன் இருக்கும், அது போட்டாச்சு. நடுவில் இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும். இப்போ செகண்டரி பியூட்டைல் வரணும். நமக்கு என்ன தெரியும், பியூட்டைலில் 4 கார்பன் இருக்கும்னு தெரியும். ஆனால் செகண்டரி பியூட்டைல்னால் இந்த கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் இருக்க கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ 3 கார்பன் ஆகிடுச்சா பியூட்டைலுக்கு, இன்னும் ஒரு கார்பன் தூக்கி இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, செகண்டரி பியூட்டைல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நேமிங் பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். ஐ ஹோப் ஸோ இன்றைக்கி வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட ஆல்டிஹைட் கீட்டோன் 2மே முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு கிங்கு பார்ப்போம், கிங்னா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ப்போம். அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம், பாலி ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இன்னொரு 4 லெக்சரில் ஃபுல் வீடியோ முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே, குட் பை.